ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் இக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உணர்வின் ஆவியை குறித்து தியானித்தோம், ஞானத்தின் ஆவியை குறித்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலே கர்த்தரை அறிகிற அறிவின் ஆவியை குறித்து தியானிப்போம். கர்த்தரை அறிகிற அறிவு என்றால் என்ன? ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே கர்த்தரை அறிகிற அறிவினா பூமி நிறைந்திருக்கும் என்று. அப்போ பூமியிலே கர்த்தரை அறிகிற அறிவு வெளிப்படும் பொழுது, ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை அறிகிற அறிவு வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படும்? எப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்யும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நீதிமொழிகளை தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவினால், கர்த்தரை அறிகிற அறிவை நீ உணர்ந்து என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் எப்பொழுது நாம் கர்த்தரை அறிகிற அறிவை உணர தொடங்குகிறோமோ, அந்த அறிந்து கொள்ள தொடங்குகிறோமோ, அந்த நிமிடத்தில் இருந்து நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகிறது என்றால், கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தன்மை உண்டாகிறது. அதாவது ஒரு மாற்றத்தின் அறிகுறியாய் இந்த அறிவு உண்டாகிறது. ஏனென்றால் எப்பொழுதுமே நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறதோ அதே போலதான் எப்பொழுது கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து நாம் தியானிக்க தொடங்குகிறோமோ அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தை அறிகிற அறிவு. எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ அதே போல உலகத்துக்கு பயப்படுகிற பயம். இந்த 2 பகுதி எப்பொழுதுமே இணைந்து வந்து கொண்டே இருக்கும். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்ப இந்த 2 பகுதிகளும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு மீது கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு, என் ஜனம் என்று முத்தரிக்கப்பட்ட என் ஜனத்திற்கு நான் என் நன்மையை வழங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நன்மைதான் அவரை மாத்திரமே அறிகிற அறிவும், அவருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய ஞானம், அவருடைய உணர்வு. இது என்ன ஆகும் என்றால், ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த நன்மையும் தீமையும் போராடி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு போராட்டம் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நன்மை தீமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தையிலே போராடி கொண்டே இருக்கும். அநேக நேரங்களிலே நன்மை மேலோங்கும் போது தீமை கீழ்ப்படும், சில வேளைகளிலே தீமையை மேற்கொள்ள நன்மை கீழ்ப்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே போராடி கொண்டே இருக்கிறோம். அதனால தான் அதுக்கு பலனை நம்ம ஜெபத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிக்கும் பொழுது நம்ம அப்படிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்தின் தீமையோடு நம்ம போராடுகிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் தீமையை நம்ம மாம்சத்தோடு அல்லது நம்முடைய சுயத்தினாலே நம்ம வெல்ல முடியாது. நம்முடைய சரீரமே அநேக நேரங்கள் நமக்கு எதிரியாய் நிற்கும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் தருகிற அந்த ஆவியின் பலத்தினாலே நாம் இந்த தீமையோடு போராடி அநேக நேரங்களிலே வெற்றி பெறுகிறோம், அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் வரை, மரணம் வரை தொடர்கிறதாய் இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே தேவனுடைய இந்த கடைசி நாட்களிலே அவர் தன்னை ராஜாவாய் வெளிப்படுத்த தொடங்கும் பொழுது, அவர் ஆளுகை செய்ய தொடங்கும் பொழுது இந்த நன்மை மட்டுமே வாசம் செய்கிற தன்மை வெளிப்படும். அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளதான் இப்ப நம்ம கடந்து வருகிறோம். ஏனென்றால் நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலே இந்த சாராம்சம் முழுவதுமே நம்ம எவ்வளவு வேதத்திலே இந்த கடைசி காலத்தை குறித்து தியானித்து கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியங்கள் எல்லாமே அவரை அறிகிற அறிவுக்குள் நம்மை வளர்க்கிற ஒரு தன்மையை தான் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? கர்த்தரை அறிகிற அறிவு என்றால் என்ன? கர்த்தர் என்றாலே யுத்தத்தில் வல்லவர், அது அவருடைய நாமம். அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு அவரை அறிகிற அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், ஒரு 5 மடங்கு 5% கூட நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. ஏனென்றால் நம்ம தேவன் என்றாலே நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் தெளிவாய் செய்கிறோம். அவர் சமூகத்திலே போய் விண்ணப்பிக்கிறது, நமக்கு தேவையானதை அவரிடத்துல பெற்றுக்கொள்வது, நம்முடைய சோர்வில் அவர் நமக்கு பலன் கொடுக்க. இன்னைக்கு எப்படி மாறிவிட்டது என்றால், இன்னைக்கு நவீன கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி மாறிவிட்டது என்றால், எனக்காக தான் தேவன் என்பதை போல மாறிவிட்டது. அது ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயம். நான் கண்ணீரில் இருக்கும்போது அவர் எனக்காக கண்ணீரை துடைப்பார். நான் அழும்போது என்னை அவர் தூக்கி எடுப்பார். நான் கலங்கும் போது அவர் என் பக்கத்தில் இருப்பார். அவர் எனக்காக அழுது கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி தேவனை எப்படிப்பட்ட பார்வையிலே நாம் பார்க்க தொடங்கிவிட்டோம் என்றால், எனக்காக தான் அவர், அது மாத்திரம் கிடையாது. ஏன்னா தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், அவருக்காக தான் நாம், சிருஷ்டிகருக்காக தான் சிருஷ்டி. நாம் எல்லாம் சிருஷ்டிகள்.
நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார். தகப்பனாய் நமக்கு அந்த பங்கை கொடுக்கிறார். அதற்காக சிருஷ்டிகரை அவமதிக்கிற எந்த காரியத்தையும், சிருஷ்டிகரின் மகிமையை திருடுகிற எந்த காரியத்தையும் அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அது அவர் வெறுக்கிற ஒரு வெறுப்பு. இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வருகிற பாடல்களில் கூட அநேக வேளையில அவரை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் குறைந்து கொண்டு வருகிறது. நம்மை வைத்து அவரை பாடுகிற பாடல்கள், என் பலவீனத்திலே எனக்கு அவர் பலனாயிருப்பார், என் கண்ணீர் நிறைய காரியங்கள், என் வியாதியிலே அவர் எனக்கு இப்படி இருப்பார், நான் இப்படி கீழே விழுந்த போது அவர் என்னை தூக்கினார், நான் இப்படி நம்மை வைத்தே அவரை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் நம் பாடல்களாக பாடிக்கொண்டு வருகிறோம். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தன்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் தர ஒட்டார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே, நீங்க பரலோகத்துல பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னதத்தில் வீற்றிருக்கிற அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருடைய தன்மையை குறித்து வேதம் எப்பொழுதும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை கேருபின்களும் சேராபின்களும் பரலோகத்தின் திரள் கூட்டமும் வாய் ஓயாமல் அவரை புகழ்ந்து அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்தின் புகையினால் அந்த பரலோகம் முழுவதுமே அந்த பரிசுத்தத்தின் தன்மையின் தூப வர்க்கமாய் விளங்குகிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய துதியிலே நாம் கலப்பை பண்ணவே கூடாது. இன்னைக்கு இந்த துதிகள் எப்படி மாறிவிட்டது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, நம்மை வைத்தே இந்த துதிகளை நாம் துதிக்க தொடங்குகிறவர்களாக இருக்கிறோம். என்னை எடுத்தவர் இதே மாதிரி தான், இந்த காரியத்தை நம்மை வைத்து தான் நாம் துதிகள் என்பது அப்படிப்பட்ட துதிகள் கிடையாது. அதை தேவன் விரும்புகிறவரும் அல்ல. அந்த துதிகளிலே கலப்பு இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவர். ஏன்னா அந்த துதி அவரை மட்டுமே துதிக்கிற துதி. அவரை அறிகிற அறிவை அறிந்து கொண்டோம் என்றால், அவர் எதையெல்லாம் நன்மையாய் நம்மை சுற்றி படைத்திருக்கிறாரோ, நன்மை என்று அவர் வாயில் புறப்பட்ட எல்லாவற்றையும் நாம் நன்மையாக பார்க்க தொடங்கும். வானம், பூமி, சமுத்திரம், ஆகாயம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், செடி வகைகள், கொடி வகைகள், விதை, எல்லாவற்றிலுமே அவர் நன்மையை பார்த்தார். இது கர்த்தர் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த நன்மையை நாம் அறிகிறவர்களாய் மாறிவிடுவோம். அவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நற்காரியங்கள் வேறு, நன்மை வேறு. நன்மை பரத்திலிருந்து மட்டும்தான் இறங்கி வரும். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நன்மை என்றால் என்ன, நற்காரியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம குழப்பிக் கொள்ளுகிறோம். கர்த்தரை அறியாதவனும் நற்கிரியைகளை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆனா நாமும் நற்கிரியைகளை செய்கிறதுனால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நன்மை என்றாலே கிறிஸ்து தான். அப்ப நன்மை என்றால் என்னன்னா, அந்த நம்ம கடந்து வருகிற இடத்திலே, நாம் இருக்கிற பகுதிகளிலே அவருடைய நன்மையான கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ளிருந்து வெளிச்சமாய் வெளிப்பட தொடங்கும் பொழுது, அந்த இடத்தின் சூழ்நிலைகள், அதாவது வெறும் மனுஷனுடைய சூழ்நிலை மாத்திரமில்லை, இன்னைக்கு நாம பார்க்கிற ஒரே ஒரு கோணம் என்னன்னா ஆத்துமாக்கள், அவ்வளவுதான். அது ஏனென்றால் அது தவறு கிடையாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் தன்மையிலே, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஊழியத்தின் தன்மையிலே ஆத்துமாக்களின் தன்மையின் அடிப்படையில் தான் ஊழியம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே தான் நம்ம எங்க சபைகளில போய் நின்றாலும், எந்த இடத்துல நின்றாலும் நமக்கு பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரங்கள் மாத்திரம்தான் பெருகுகிறது. அது தவறு கிடையாது. ஏனென்றால் அப்படிதான் அந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தின் கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் கடைசி காலத்தின் தன்மை அப்படிப்பட்டது கிடையாது. சர்வமும் அடங்குகிற தன்மைக்குள்ளே இது கொண்டு வரப்படுகிறது. அப்போ வானங்கள், பூமி, சமுத்திரம், ஆகாயம், நட்சத்திரங்கள் எல்லாவற்றின் தன்மையிலும் தேவன் வெளிப்படுகிற வெளிப்பாட்டையும், தேவனை அறிகிற அறிவின் தன்மையும் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபையாய் செயல்படுகிறதை இந்த காலத்திலே நாம் பார்ப்போம். அதனாலதான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவை நீ கண்டடைவாய் என்று நீதிமொழிகளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளிலே நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய காரியம், சாலமோன் தான் ஞானத்தை குறித்து வெளிப்படுத்தினவர். ஆனால் அந்த ஞானம் பூரண ஞானம் இல்லை. அவர் வாயின் வழியாகவே மெய் ஞானத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் முழுவதுமாக வெளிப்படும் பொழுது முதலாவது பரிசுத்தத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்து புறப்படும். பரிசுத்தர், ஏன்னா அவர்
சுத்தக்கண்ணர், பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர். அப்போ பரிசுத்தத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே புறப்பட தொடங்கும் பொழுது நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறவர்களாய் இருப்போம். அதாவது பாவத்தை நான் விட வேண்டும், பாவ செயல்களை நான் விட வேண்டும் என்று எத்தனம் பண்ணாலும் இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறபடினால் பாவ செயல்கள் வழியாக அந்த பாவ கரைகளை நம் மீது வைத்து கொண்டே இருக்கும், நம் மீது தெளித்து கொண்டே இருக்கும். ஒரு குப்பையான இடங்களில் நம்ம போய் உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த குப்பையின் வாசமும் அந்த குப்பையில இருந்து எழும்புகிற அந்த தூசிகளும் நம் மீது நம்மை அறியாமலே படிந்திருக்கும். அதே போலதான் இந்த உலகம் முழுசுமே பாவ தூசிகளாலும் பாவ நாற்றத்தாலும் நிறைந்தது. ஏன்னா அந்த பாவத்தை இது பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த பாவ செயல்கள் வழியாக அந்த பாவத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறபடினால் இந்த பாவத்தை நாம் செயல்படுத்தாதவர்களாய் இருந்தாலுமே அந்த பாவ உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால் அந்த கரைகளும் அந்த தூசிகளும் நம் மீது படிந்து கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் உன் தூசிகளை உதறிவிட்டு எழும்பு, சியோன் குமாரத்தை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார், உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. அப்ப இந்த பாவ தூசிகளை நாம அறியவில்லை என்றாலும், அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களா இருந்தாலும் அந்த பாவ தூசிகள் நம் மீது படிந்து கொண்டே இருக்கும். அப்போ பரிசுத்தத்தை குறித்த அறிவு நமக்குள்ளே வெளிப்பட தொடங்கும் பொழுது இந்த பாவ தூசிகளை நாம் தட்டிவிட்டு உதறிவிட்டு எழும்புகிறவர்களா இருப்போம். அது வரைக்கும் அது தூசி என்றோ அது கரை என்றோ அதன் மீது படிந்திருக்கிறது என்றோ நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் எப்பொழுது இந்த பரிசுத்தம் என்னும் வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது எதை வெளிப்படுத்தும் என்றால், எது பாவ இருள் என்பதை வெளிப்படுத்தும், எது தூசி எது கரை என்பதை நமக்குள்ளே வெளிப்படுத்தும். பரிசுத்த கண்ணின் வழியாக மட்டும்தான் இந்த பாவ இருளையும் பாவ தூசியையும் பாவத்தின் செய்கைகளையும் எதன் மூலம் பாவம் நம் மீது படுகிறது என்பதையும் அதன் வேரையும் நாம் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், கண்டு கொள்ள முடியும். அப்ப இந்த பரிசுத்தத்தின் அறிவு நம்மை மேலும் பரிசுத்தமாக்கும். அதனால்தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் வரும்பொழுது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அவனுடைய பலன் என்னோடு வருகிறது. இந்த 4 காரியத்தை தான் அவன் தெளிவாக சொல்வான். நல்லா கவனிச்சு பாருங்க. பரிசுத்தம், நீதி, பரிசுத்தத்தின் ஆப்போசிட் அசுத்தம், நீதியோட ஆப்போசிட் அநீதி. இந்த 2 காரியத்தை குறித்து தான் அவர் மிகவும் கண்ணோக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே பெருக தொடங்கும் பொழுது, பெருக்குகிறவர் அவர்தான். ஏனால் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் என்பது வெறும் வெளி சுத்தத்தை மாத்திரம் அவர் சொல்லுகிற தேவன் அல்ல. எப்பொழுதுமே நீங்க பார்த்தீங்கன்னா வாய்க்குள் போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளிப்படுகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும் என்று தெளிவாய் சொல்லுகிறார். வெளியில் காட்டப்படுகிற பரிசுத்தத்தை குறித்து அவர் தேவன் எப்பொழுதுமே சொல்லுகிறவர் அல்ல. வெளிப்பிரகாரமான சுத்தத்தை குறித்து, சுத்தமாயிருப்பது நல்லது, சுத்தமாயிருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நம்முடைய ஆடைகளிலே நம்மளுடைய எல்லாவற்றிலும் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லை. அதை குறித்து வேதம் சொல்லவே இல்லை. உள்ளுக்குள் எப்படிப்பட்ட சுத்தம்? ஏன்னா அவர் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வெளிப்பிரகாரமாய் வெண்ணுடை தரித்து நிற்கிறவர்களை அவர் பரிசுத்தர் என்று அழைக்கவில்லை. நம்முடைய இருதயம் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறது, ஏனால் அந்த பரிசுத்த வித்தை விதைக்கிறவர் அவர்தான். அந்த இருதயத்துக்குள் அந்த பரிசுத்த வித்தை விதைத்து அந்த பரிசுத்தத்தை பெருக பண்ணுகிறவர் அவர்தான். அப்ப அந்த பரிசுத்தம் நம்மை பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க பண்ணும், பாவ தூசிகளை அடையாள காணும், பாவ அக்கிரம கரைகளை நம்மை விட்டு எடுத்து போடும். பரிசுத்தம் வரும்போது அந்த பாவம் நம்மை விட்டு விலக தொடங்கும். 2வது காரியம், நீதியை குறித்து, நீதியை அறிகிற அறிவு. நீதி என்றால் என்ன? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நம்ம நீதினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நீதிமன்றம், நீதிபதிகள், இந்த பூமியிலே கொடுக்கப்படுகிற நீதி. நீதினா என்னது? ஒரு தீர்ப்பு, அதாவது ஒரு செயலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தீர்ப்பு. எனக்கு நீதி கிடைக்கல, அநியாயம் நடக்குது
அப்போ ஒரு செயலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தீர்ப்பை தான் நம்ம நீதியாய் எது கொடுத்தால் அது நீதி தீர்ப்பு, அநீதியாய் கொடுத்தால் அது அநீதி தீர்ப்பு. அப்போ ஒரு செயலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு செயலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தீர்வு என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அவருடைய நீதி எப்படிப்பட்டது அல்லது அவருடைய தீர்ப்பு எப்படிப்பட்டது? அவருடைய தீர்வு எப்படிப்பட்டதுன்னா, அவர் நீதியாய் இருக்கிறதினால் அவர் நியாயமாய் நீதியாய் விசாரிக்கிறவராயும் இருக்கிறார். அவர் நியாயமாய் நியாய தீர்ப்பு செய்கிறவராகவும் இருக்கிறார். அப்ப இதுல என்ன வெளிப்பாடு வருகிறது என்றால், உலக நீதி தேவ நீதி அல்ல. முதலாவது இது நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டது எல்லாமே, கடந்த நாள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டது எல்லாமே சாபம், பாவம், அக்கிரமம், அநீதி, அநியாயத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதற்குள் நாம் தேவ நீதியை தேட முடியுமா என்றால் இல்லவே இல்லை. இதிலிருந்து நாம் வெளிவந்துதான் தேவ நீதியை அறிந்து கொள்ளுகளாய் மாற முடியும். இதற்குள்ளே இருந்து கொண்டு, அதனால்தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், சீயோன் குமார்த்தி, பாபிலோனை விட்டு முதலாவது இங்க என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மகிமை என்னுடைய நீதி விளங்கும் என்று சொல்லுகிறார். நாம் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே, ஒரு கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டே நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறது கூடாத காரியம். அதனால்தான் உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்தின் தன்மைகள் நமக்குள்ளே வருகிறதற்கு அவர் வாசலாய் இருந்து அதை கதவை அடைக்கிறார். இன்னொரு காரியம் கூட இருக்கிறது, அவர் விரும்புகிறதை நான் விரும்புகிறதும் அவர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறதும் பரிசுத்தத்தின் ஆரம்பம். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்ப தொடங்குகிறேன். தொடக்க அவர் வைக்கிறார், நான் தொடங்கவில்லை, அவர் தொடங்க வைக்கிறார். இரண்டாவது, அவர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன். அவர் விரும்புகிறதை நாம் விரும்புகிறோம், ஆனால் அவர் வெறுக்கிறதை நாம் வெறுக்க மறுக்கிறோம். ஏனென்றால் அவர் வெறுக்கிறது நமக்கு அநேக நேரத்தில் விருப்பமாய் இருக்கிறது. அதனால் அந்த இடத்திலே நாம் தடுமாற தொடங்குகிறோம். ஆனால் அந்த பரிசுத்தத்தின் வித்து நமக்குள்ளே வர தொடங்கும் பொழுது அவர் வெறுக்கிறதை நாம் வெறுக்க தொடங்குவோம். ஏன்னா அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன். அதனால் அந்த காரியம் நமக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அந்த காரியம் கிரியை செய்ய தொடங்கும். நம்முடைய செயல்பாடுகளினால், நம்முடைய சுயத்தினால், நம்முடைய பலத்தினால் நாம் பரிசுத்தராய் இருப்பது கூடாத காரியம். ஏன்னா பரிசுத்தம் என்பது பரத்திலிருந்து மாத்திரமே வர வேண்டும். பரத்தின் அபிஷேகத்தினால், பரத்தின் ஆவினால் மாத்திரமே நிரப்பப்பட வேண்டும். அதற்கு வேறு எந்த ஒரு ஈக்குவாலிட்டியும் பூமியில கிடையாது. அவன் தன்னை பரிசுத்தன் போல, தன்னை சுத்திகரிப்பின் தன்மையை போல காட்டிக்கொள்ளுவானே அல்லாமல் அவன் பரிசுத்தன் அல்ல. அவன் சிங்கத்தை போல கர்ஜிப்பானே அல்லாமல் அவன் யூதராஜ சிங்கம் அல்ல. எல்லாம் ஒரு இமிட்டேஷனாக தான் அவன் காரியத்தை செய்வானே தவிர அவனுக்குள்ளே வெளிச்சம் அல்ல. அவன் இருளின் ராஜ்யத்தின் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன். அதனால நாம இந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளே அவர் கொடுக்க தொடங்கும் பொழுது நீங்க இந்த பரிசுத்தத்தை நோக்கி அவர் நம்மை நகர்த்த தொடங்குவார். நாம் நகர்த்த மாட்டோம், நம்மை அவர் நகர்த்த தொடங்குவார். நீதியை அறிகிற அறிவு, இந்த நீதியை அறிகிற அறிவை உடையவர்களை தான் அவர் நீதிமான் என்கிறார். இந்த நீதிமான்களுக்காகத்தான், இந்த நீதிமான்கள் எதை கேட்கிறார்களோ, இந்த நீதிமான்கள் எதை விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு தரப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் எப்பொழுது ஒரு நீதியை அறிகிற அறிவு, அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது, அவருடைய ஜனங்களுக்கு அவர் தரும் பலன் எப்படிப்பட்டது, அவருடைய ஜனங்களை அவர் எப்படி மீட்கிறார், அவர் துன்மார்க்கனுக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார், அவர் நீதிமான்களை எப்படி செம்மையாய் நடத்துகிறார் என்று ஒரு மனுஷனுக்கு அவன் நீதியை குறித்து அவர்களுடைய இருதயத்திலே விதைத்தாரானால் அவர்கள் அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய், அந்த நீதியிலே பிரியப்படுகிறவர்களாய் அவர்களை மாற்ற தொடங்கி விடுவார். அப்போ இந்த நீதியை அறிகிறவர்களுக்கு தான் அவர் நீதிமான் என்று முத்தரிக்கிறார். அதனால்தான் வேதத்திலே நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை கொடுக்கிற ஒரு தேவ மனுஷர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்காகட்டும், ஈசாக்குக்காகட்டும், யாக்கோபுக்காகட்டும், ஒவ்வொருவருக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கென்று ஒரு காரியத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் செய்ததை ஈசாக்கு செய்யவில்லை,
ஈசாக்கு கொடுத்ததே அவர் யாக்கோபுக்கு கொடுக்கவில்லை, யாக்கோபுக்கு கொடுத்ததே மோசேக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருந்தார். அந்த அளவின்படி தான் அவர் அளந்தார். அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, ராஜ்யத்துக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் அடையாளமாய் பூமியிலே செய்தபடியினால் அவர்களை அவர் நீதிமான் என்று முத்தரித்தார். ஏனென்றால் நீதிமான் எவனும் அவன் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் இருப்பான். ராஜ்யத்தில் அவர்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தின் ஒரு பகுதியை பூமியிலே அடையாளமாய் செய்து முடிக்கிறவனை தான் அவர் நீதிமான் என்று முத்தரித்திருக்கிறார். ஏனால் அவருடைய ராஜாவின் கண்கள் நீதியில் தான் பிரியப்படுகிறது, நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதனால்தான் கடைசி காலத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று சொல்லப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த தூதன் சொல்லும் பொழுது அவர் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டிய நித்திய சுவிசேஷம் என்னென்றால், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தரையே தொழுது கொள்ளுங்கள். அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் ராஜா, அவரை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும், அவர் ஒருவர் தான் கடவுள் என்றே அவரை பிரகடனப்படுத்துவார். இதுதான் நீதி, பூமிக்குரிய நீதி இதுதான். பூமி அவருக்காக தான் உருவாக்கப்பட்டது. பூமியின் சகல சிருஷ்டியும் அவர் மூலமாய் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. அவரை இல்லாமல் அது வேறு யாருக்காகவும் உண்டாக்கப்படவில்லை. இதை அறிந்து இதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை செயல்படுத்துகிறதற்கு அவர் அந்த நீதியை விதைக்கிறார். பார்த்தீங்களா? அந்த நீதியை விதைத்து அந்த நீதியிலே நம்மளை பயணப்பட வைக்கிறார். பார்த்தீங்களா? அவர்களுக்கு தான் அவர் நீதிமான் என்று முத்திரிக்கிறார். அப்ப இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அநீதிக்கு விலகி இருப்பார்கள். தேவனுடைய நீதிக்கு அல்லாதவைகளை, அநீதியான காரியங்களை அவர்கள் இணைக்கப்பட மாட்டார்கள். அந்த அநீதியோடு அவர்கள் இணைக்கப்பட மாட்டார்கள். அந்த அநீதியோடு அவர்களால் ஒட்டவே முடியாது. இதை தான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். கர்த்தர் தனக்கான ஜனங்களை பிரித்தெடுக்கும் பொழுது அந்த ஜனங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தின் தன்மைக்குள்ளே அவர்கள் கிரியை செய்ய முடியாதவர்களாய், உலகத்தின் தன்மைக்குள்ளே அவர்கள் இணைக்கப்பட முடியாதவர்களாய் தேவன் அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடுவார். எப்படி இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பிரிவு உண்டானதோ அதே போல நீங்கள் நினைத்தாலும் இருளோடு கூட இணைக்கப்படவே முடியாது. ஏன்னா இந்த வெளிச்சம் வெளிப்படும் போது அந்த இருள் விலகி ஓடும். ஆனால் அப்படிப்பட்ட நீதி உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த நீதியை நோக்கி மாத்திரமே பயணப்படுகிறவர்களாய் மாறுவீர்களே தவிர நீங்கள் அநீதியோடு கலப்பினமாய் இருக்க மாட்டீர்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்? எது மெய்யான விடுதலை? குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள். அப்போ நாம இப்பொழுது அடைகிறதெல்லாம் பூரணமான விடுதலையா? நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது நமக்கு மன்னிப்பை வழங்கி இருக்கிறது. ஆனால் விடுதலை என்பது பூரணமாய் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு தன்மை. அப்போ இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, இந்த சத்தியத்தின் ஆவியானவருடைய தன்மை நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் போது நாம் சத்தியத்தை அறிவோம். சத்தியம்தான் கிறிஸ்து, தேவகுமாரன். அப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிய தொடங்கும் பொழுது இந்த சத்தியத்திற்கு எதிராய் நிற்கிற அக்கிரமம், அசுத்தம், இச்சை, இவற்றிலெல்லாம் நாம் பூரணமாய் விடுதலை அடைய தொடங்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று காரியங்களும் அவருக்கு எதிராய் நிற்கிற ஒரு தன்மை, அவருடைய தன்மையிலே கிரியை செய்கிற ஒரு காரியம். இதில் மூன்றிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி அல்ல. கண்களை மூடிக்கொள்ள முடியாது, அல்லது மாம்சத்தை வெறுத்து விட முடியாது, அல்லது ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ளே இல்லாமல் போக நாம் ஏழையாகவே இருக்க முடியாது. ஆனால் இந்த மூணு காரியமும் நமக்குள்ளே வேர் பிடுங்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாற வேண்டும். ஏன்னா குமாரனை அறிகிற அறிவு மெய்யான விடுதலை நமக்குள்ளே கொண்டு வரும். இந்த மெய்யான விடுதலை இந்த மூன்றையும் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி இதனுடைய தன்மையை வேறறுத்து விடும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, ஏன்னா இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு தான் நம்மை விடுதலையாகும், மெய்யான விடுதலைக்குள்ளே நம்மை கொண்டு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மணவாளனை குறித்த அறிவு. நாம் எல்லோருமே அவருக்கான மணவாட்டிகள் தான். இதை தான் நம்ம ஆரம்பத்திலே முதலே சொல்லப்படும் பொழுது தெளிவாய் நம்ம சொன்னோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்து என்னும் மணவாளனுக்காக காத்திருக்கிறவர்கள் தான். ஆனால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா?
கிறிஸ்து மணவாளனாய் அறிந்திருக்கிறோமா? அவரை நாம் தெய்வமாய் அறிந்திருக்கிறோம்? அல்லது நம்ம ஜெபிக்கும் போது இந்த பூமியின் காரியத்தை குறித்து அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி, அப்பா நீங்க இறங்குங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவாய் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரை மணவாளனாய் அறிந்திருக்கிறோமா? ஏனென்றால் மணவாளனாய் அறியும் பொழுதுதான் இன்னும் அவரை குறித்து ஆழத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொன்று, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஏனென்றால் உன்னத பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் அந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உடைய ஐக்கியமும் அந்த நெருக்கமும் அந்த தன்மையும் வெளிப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு கிறிஸ்துவோடு இருக்கிறதா? ஏனென்றால் அப்படிப்பட்ட ஐக்கியம் உடையவர்களுக்குத்தான் அவருடைய சத்தம் கேட்கும். ஏன்னா அநேக வேளையிலே நம்ம கேட்குறோம், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா, அந்த சத்தத்தை கேட்கணும். நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். எப்படி? வார்த்தையினால். வார்த்தையை படிக்கும் பொழுது உணர்வினால் நமக்கு அந்த சத்தம் உண்டாக்கப்படுகிறது. அந்த சத்தத்தின் வழியாக நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவருடைய சத்தம் நமக்குள்ளே உணர்வில் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் கலந்திருக்கும்படி அந்த வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால் நம் கிறிஸ்து என்னும் மணவாளனை குறித்ததான அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து. அதுதான் அடுத்ததாய் கொடுக்கிற காரியம். முடிவாக கொடுக்கிற காரியம் எது தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். அவர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவன் தான். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே கர்த்தர், பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே ராஜா என்பதை குறித்த அறிவு. இந்த அறிவெல்லாம் நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் அடங்கும். இது எல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் பொழுது நாம் யார் என்பதும், நாம் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதும், நமக்கும் அவருக்குமான ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதும், அவருக்கும் நமக்குமான உணர்வு எப்படிப்பட்டதையும், ஒரு உறவின் பாலம் எப்படிப்பட்டதையும், நாம் எப்படிப்பட்ட ஆளுகைக்குட்பட்டவர்கள் என்பதையும், நாம் எப்படிப்பட்ட அடையாளங்களையும், எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை குறித்தும் நமக்கு தேவன் ஒரு தெளிவான கர்த்தரை அறிகிற அறிவை நமக்கு கொடுப்பார். இந்த அறிவை நமக்குள்ளே வளர்ந்து ஓங்க என்ன ஆகும்னா அவருடைய மகிமை பூமி எங்கும் நம் மீது நிரம்பும், பூமி எங்கும் நிரம்பும். அப்போ இப்படி நிரப்பப்படும் பொழுது இதற்கு எதிராய் நிற்கிறவன், அவனுடைய பாவமாகட்டும், அவனுடைய சாபமாகட்டும், அவனுடைய அக்கிரமமாகட்டும், அவன் அநீதியாகட்டும், இந்த ஜனங்களை தொடவே தொடாது. இவர்கள் வெளிச்சமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறபடினால் அந்த அநீதியோ அக்கிரமமோ இருளோ இவர்களை தொடவே முடியாது. அதாவது நம்மை தொடவே முடியாது. இந்த காரியத்தின் தன்மைதான் கர்த்தரை அறிகிற அறிவின் ஆவியானவர். நாம் இதற்காக தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாளிலே கூட கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை நீர் வெளிப்படுத்துவீராக. இந்த வாசனை எங்களுக்கு பரிசுத்தத்தின் வாசனையை உண்டு பண்ணட்டும், நீதியின் வாசனையை உண்டு பண்ணட்டும், சத்தியத்தின் வாசனையை உண்டு பண்ணட்டும், மணவாளனின் நேசத்தின் வாசனையை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணட்டும், ராஜாவின் அதிகார வாசனையை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணட்டும். இந்த வாசனை உம்முடைய சமூகத்திலே பரலோகத்திலே சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு சுகந்த வாசனையை எங்களிலிருந்து வெளிப்படுத்த இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே நிறைவாய் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை நிறைவாய் உண்டு பண்ணுவீராக. நாங்கள் போகிற எல்லா இடத்திலும், நாங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும், நாங்கள் ஆண்டவரை பயணம் பண்ணுகிற எல்லா இடங்களிலும் உம்முடைய வாசனையை நீர் வெளிப்படுத்துவீராக. இந்த வாசனை இது வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் பரவி உம்முடைய தன்மையினால் இந்த பூமி நிறைந்திருக்கட்டும். நீரே ராஜாதி ராஜா, நீரே கர்த்தாதி கர்த்தா, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்பதை எல்லா ஜனங்களும் பூமியின் குடங்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் வழிவாசல்களை திறப்பீராக. உடைய வளமையில கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.